வெல்கம் டு அவர் சேனல் ஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரி ப்ளவுஸ்க்கான ட்ரேசிங் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கான ட்ரேசிங் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நெக்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதோட சென்டர் அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஆரி ப்ளவுஸ்லையும் சரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்லையும் சரி இந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ராதாகிருஷ்ணா வேணுன்றவங்களுக்கு அந்த மாதிரி கூட நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் பண்ணலாம், ஆரிலையும் பண்ணலாம். என்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, அது உங்களுக்கு காமிக்கணும்னு காமிக்கிறேன். அண்டு இந்த பிளேஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிற பிரிண்ட் அவுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பிளேஸ் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதை கரெக்டாக சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு ஒயிட் கார்பன் எடுத்துக்கோங்க. ஒயிட் ஆர் எல்லோ கார்பன் கூட எடுக்கலாம், அது கிளாத்தோட கலர் பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி வந்து பில் பின்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 4 கார்னர்ஸ்லேயே குத்தணும். நான் இப்போ 3 கார்னர்ஸில் மட்டும் தான் குத்துறேன். இப்படி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே பென்சிலை ட்ரா பண்ணும்போது பேப்பர் ஷேக் ஆச்சு அப்படின்னா டிசைனே மாறிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலேயே பென்சில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வரைங்க. மைன்யூட்டாக உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் தேவையோ அவுட்லைன்ஸ் ஃபுல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா ஒன்ஸ்க்கும் வைஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல நம்ம பேப்பர் வச்சு மார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா அழுத்தி பென்சிலை வச்சு நீங்கள் மேலே அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எம்டி ரீஃபில்ஸ் இருக்கும் இல்லையா, காலியான பென்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வரையும் போது இன்னும் ஷார்ப்பாக உங்களுக்கு டிசைன் வந்து ட்ரேஸ் அவுட் ஆகும். நீங்கள் இன்னர் டிசைன்ஸ் கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. வெறும் அவுட்லைன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அவுட்லைன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ அங்கங்கே வந்து அந்த கார்பன் பிரிண்ட் வந்து சரியாக விழாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ட்ரேசிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் இதே மெத்தட் தான், கேன்வாஸ் பெயிண்டிங்கும் இதே மெத்தட் தான் ட்ரேசிங்கு, அண்ட் ஆரி ப்ளவுஸ்க்கும் இதே மெத்தட் தான் ட்ரேசிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.